Hi student and parents. தமிழ்நாட்டில் MBBS and PDS கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் அபிஷியலி ஜூன் 29 மதியம் 12 PM ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த வீடியோவில் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் மட்டும் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். முதல்ல tnmedicalselection.net வெப்சைட்டுக்கு போங்க. நோட்டிபிகேஷன் செக்ஷன்ல கிளிக் ஹேர் டு அப்ளை ஃபார் MBBS PDS 2026-27 இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த பேஜ்ல ரெண்டு ஆப்ஷன் வரும். ஒன்னு கவர்மெண்ட் கோட்டா, ஒன்னு மேனேஜ்மெண்ட் கோட்டா. கவர்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எடுத்துட்டீங்களா 500, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எடுத்துட்டீங்களா 1000. ரெண்டுக்குமே அப்ளை பண்ணா டோட்டலா 1500 ரூபாய் வரும். பார்டர் மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ற ஸ்டூடெண்ட் சேஃப் சைடுக்கு ரெண்டுக்குமே அப்ளை பண்றது நல்லது. பிகாஸ் எனக்கு என்னோட நீட் ஸ்கோருக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் கிடைக்காது, பார்டர் மார்க்கில் தான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நீங்க போத்தர் சைடு, அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் கோட்டா இல்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா செலக்ட் பண்றதுக்கு அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓபன் ஆகும். ஸ்கிரீன்ல ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். அதை ஃபுல்லா கம்ப்ளீட்டா படிச்சுட்டு அப்புறமேட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் மொபைல் போன்ல பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. லேப்டாப் இல்ல டெஸ்க்டாப் சிஸ்டம் யூஸ் பண்ணுங்க. மொபைல்ல ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது எரர் வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓபன் ஆகும். இந்த டீட்டெயில கரெக்டா ஃபில் பண்ணுங்க. இந்த டிஸ்பிளே ஷோ ஆகும். இங்க கேட்கிற டீட்டெயில் எல்லாமே கரெக்டா அக்யூரேட்டா நீங்க ஃபில் பண்ணணும். அப்ளைடட் ஃபார் அந்த ஆப்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க கவர்மெண்ட் கோட்டாவில் அப்ளை பண்ணீங்களா அந்த கவர்மெண்ட் கோட்டாவும் அங்க ஷோ ஆகும். அதே மாதிரி நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அப்ளை பண்ணி நினைச்சீங்கன்னா அங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் ஷோ ஆகும். அது குவாலிஃபை எக்ஸாமினேஷன்ங்கிறது நீங்க CBSE படிச்சீங்களா, ஹையர் செகண்டரி போர்ட்ல படிச்சீங்களா இல்ல அதர் போர்ட்ல படிச்சீங்களா ஒரு ஆப்ஷன் காமிக்கும். நீங்க எந்த போர்ட்ல படிச்சீங்களோ அதை நீங்க செலக்ட் பண்ற மாதிரி ஷோ ஆகும். குவாலிஃபைடு இயர் எப்ப நீங்க 12th பாஸ் பண்ணீங்க அந்த இயர் நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். +1 பாஸ்டு எஸ் ஆர் நோ ஆப்ஷன் கேட்கும். அதை நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். எஸ்ங்கிற ஆப்ஷனை மொபைல் நம்பர் கரெக்டா கொடுங்க. ரெகுலரா யூஸ் பண்றது உங்களுடைய பேரண்ட்ஸ் நம்பர் கொடுக்கணும். இந்த மொபைல் நம்பர் ஃபர்தர் கம்யூனிகேஷன் எல்லாமே அந்த மொபைல் நம்பர் தான் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ மொபைல் நம்பர் மஸ்ட் கிரியேட் நியூ பாஸ்வேர்டுன்னு இருக்கும். நீங்க எந்த பாஸ்வேர்டு கொடுக்குன்னு நினைக்கிறோம் அங்க என்ட்ரி பண்ணிக்கோங்க. கேண்டிடேட் நேம் பாத்தீங்கன்னா உங்க 12th மார்க் ஷீட்ல என்ன நேம் இருக்கோ அது அக்யூரேட்டா மாறாம கொடுக்கறது பெட்டர். ரைட் சைடுல டேட் ஆஃப் பர்த் ஆப்ஷன் கேட்கும். அதே மாதிரி ஹையர் செகண்டரி 12th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்கற மாதிரி இருக்கும். அதே மாதிரி லாகின் ஐடி கொடுங்க. இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும். அதே மாதிரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்து சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி நேம், டேட் ஆஃப் பர்த், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே அபிஷியல் ரெக்கார்டோட எக்ஸாக்ட்லி மேட்ச் ஆகணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தா லேட்டரா ப்ராப்ளம் வரலாம். அதனால ஒன்ஸ் எல்லாமே தரவா செக் பண்ணிட்டு நீங்க சப்மிட் பண்ணுங்க. உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTP என்ட்ரி பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட்னு வரும். அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல் ஆன அப்புறம் லாகின் பண்ணின உடனே ஃபர்ஸ்ட் ஓபன் ஆகிற செக்ஷன் தான் பர்சனல் இன்ஃபர்மேஷன். இந்த செக்ஷன்ல என்டர் பண்ற டீடைல் எல்லாமே அபிஷியல் டாக்குமெண்ட் மேட்ச் ஆகணும். ஸோ ஒவ்வொரு ஃபீல்டும் கேர்ஃபுல்லா ஃபில் பண்ணுங்க. முதல்ல கேண்டிடேட் நேம் ஆட்டோமேட்டிக்கலா டிஸ்பிளே ஆகும். இது +2 மார்க் ஷீட்ல இருக்கிற மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது டேட் ஆஃப் பர்த் வெரிஃபை பண்ணுங்க. ஏதாவது மிஸ்மேட்ச் இருந்தா கண்டினியூ பண்ணாதீங்க. இப்ப கம்பல்சரி ஃபில் பண்ண வேண்டிய காலம் என்னன்னு எடுத்துக்கிட்டீங்களா, ஜெண்டர். நெக்ஸ்ட் பாத்தீங்க ஃபாதர் அண்ட் கார்டியன் நேம்ஸ், மதர்ஸ் நேம்ஸ், நேஷனாலிட்டி, நேட்டிவிட்டி, ரீஜனல், கம்யூனிட்டி, கேஸ்ட் நேம், பிளேஸ் ஆஃப் பர்த், பிளட் குரூப் இது எல்லாமே அக்யூரேட்டா ஃபில் பண்ணுங்க. ஆதார் நம்பரை என்ட்ரி பண்ணுங்க. அதுக்கு கீழே ஆதார்ல இருக்கிற கேண்டிடேட் நேம் எக்ஸாக்ட்லியா என்ட்ரி பண்ணுங்க. கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருந்தா சர்டிபிகேட் இன்ஃபர்மேஷன் செக்ஷன்ல இஷ்யூ டிஸ்ட்ரிக்ட், எந்த டிஸ்ட்ரிக்ட்ல சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணீங்க, இஷ்யூ தாலுகா, இஷ்யூவிங் அத்தாரிட்டி, சர்டிபிகேட் நம்பர், டேட் ஆஃப் இஷ்யூஸ், இந்த டீடைல் எல்லாமே கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல இருக்கிற மாதிரி எக்ஸாக்டா என்ட்ரி பண்ணுங்க. அடுத்தது கம்யூனிகேஷன் அட்ரஸ் ஃபில் பண்ணுங்க. ஃபுல் அட்ரஸ் ஃபர்ஸ்ட் என்ட்ரி பண்ணுங்க. நீங்க எந்த வில்லேஜ்ல இருந்து வந்தீங்களா, தாலுகா, டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், கண்ட்ரி, பின்கோடு எல்லாமே கரெக்டா என்ட்ரி பண்ணிட்டு பர்மனன்ட் அட்ரஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸோட சேம்னா நீ சேம் ஆஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இல்லனா செப்பரேட்டா பர்மனன்ட் அட்ரஸ் என்ட்ரி பண்ணுங்க. கடைசியில ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் வரும். உங்களுக்கு அப்ளிகபிள்னா மட்டுமே செலக்ட் பண்ணுங்க. எமினன்ஸ் ஸ்போர்ட் பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன், பர்சன் வித் டிசேபிலிட்டி, IRD வார்ட் கோட்டா, இந்த ரிசர்வேஷனுக்கு ரெக்யூர் சர்டிபிகேட் இருந்தா செலக்ட் பண்ணுங்க. அப்ளிகேஷன் இல்லனா நோன்னு செலக்ட் பண்ணுங்க. இந்த டீட்டெயில ஒரு தடவை நல்லா வெரிஃபை பண்ணிட்டு தான் சேவ் அண்ட் ப்ரொசீஜர் பட்டனை கிளிக் பண்ணணும். பர்சனல் இன்ஃபர்மேஷன் சேவ் ஆன அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் செக்ஷன் போயிடுவீங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் செக்ஷன். இந்த செக்ஷன்ல நீங்க 6th இருந்து 12th வரைக்கும் ஸ்கூல் டீட்டெயில் கரெக்டா ஃபில் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியம். நீங்க 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃபுல்லா தமிழ்நாட்டில் தான் படிச்சிருந்தா எஸ் செலக்ட் பண்ணுங்க, இல்லனா நோ செலக்ட் பண்ணுங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல 6th to 12th வரைக்கும் படிச்சிருந்தா மட்டுமே எக்ஸ் செலக்ட் பண்ணுங்க. பிரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கண்டிப்பா நோ செலக்ட் பண்ணுங்க. RDE கோட்டாவில் படிச்சவங்களும் எலிஜிபிள் இருந்தா மட்டுமே எஸ் செலக்ட் பண்ணுங்க. அதுக்கு கீழே இருக்கிற டேபிள்ல 6th
ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒவ்வொரு கிளாஸுக்கும் டீட்டெயிலை என்ட்ரி பண்ண வேண்டியது இயர் ஆஃப் பாசிங். அந்த கிளாஸை கம்ப்ளீட் பண்ண இயர் வந்து செலக்ட் பண்ணுங்க. நேம் ஆஃப் தி ஸ்கூல், ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற எக்ஸாக்ட் ஸ்கூல் நேம் வந்து டைப் பண்ணுங்க. ஸ்கூல் டைப் கவர்மெண்டா, கவர்மெண்ட் எய்டடா இல்லை ப்ரைவேட்டா, சிபிஎஸ்சியா, மெட்ரிக்கானு ஸ்கூல் டைப் கரெக்டாக பண்ணுங்க. டிஸ்ட்ரிக்ட், ஸ்கூல் இருந்த டிஸ்ட்ரிக்டை வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸ்டேட், ஸ்கூல் இருந்த ஸ்டேட்டும் செலக்ட் பண்ணுங்க. 6லேருந்து 12th வரைக்கும் ஒரே ஸ்கூலில் தான் படிச்சிருந்தா இந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணினா ஸ்கூல் நேம் ஆட்டோமேட்டிக்காக எல்லா கிளாஸுக்கும் அப்ளை ஆகும். ஆனால் ஸ்கூல் மாறி இருந்தால் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணாதீங்க. எல்லா டீட்டெயிலும் மார்க் ஷீட், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இல்லை ஸ்கூல் ரெக்கார்டை பேஸ் பண்ணி தான் ஃபில் பண்ணணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ராங் இயர், ராங் டிஸ்ட்ரிக்ட்னு எதுவும் இருக்கக்கூடாது. ஃபைனலாக எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீஜர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு மூவ் ஆகும். நெக்ஸ்ட் வர செக்ஷன் தான் அகடாமிக் டீட்டெயில். இந்த செக்ஷன் ரொம்பவே முக்கியம். நீட் டீட்டெயிலையும் +2 அகடாமிக் டீட்டெயிலும் கரெக்டாக என்ட்ரி பண்ணினா தான் அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் ஸ்மூத்தாக நடக்கும். முதல்ல நீட் 2026 டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணுங்க. ரோல் நம்பர், நீட் அட்மிட் கார்டில் இருக்கிற ரோல் நம்பரை வந்து என்ட்ரி பண்ணுங்க. அப்ளிகேஷன் நம்பர், நீட் அப்ளிகேஷன் நம்பரை வந்து கரெக்டாக டைப் பண்ணுங்க. நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் நீட் யூஜி எக்ஸாம், இது உங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டா இல்லை செகண்ட் அட்டெம்ப்டா இல்லை மல்டிபிள் அட்டெம்ப்டான்னு செலக்ட் பண்ணுங்க. நீட் எக்ஸாம் ரைட்டிங் பிளேஸ், நீங்க எக்ஸாம் எழுதின ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணுங்க. ஏதாவது கோச்சிங் சென்டர் போய் நீங்க நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணீங்களா, எஸ்ன்னு செலக்ட் பண்ணுங்க, இல்லைன்னா நோன்னு செலக்ட் பண்ணுங்க. இந்த டீட்டெயில் எல்லாம் நீட் ரெக்கார்டோட மேட்ச் ஆகணும். அடுத்து அகடாமிக் இன்ஃபர்மேஷன் வரும். இங்க குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன், யூஸ்வலி தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்கு ஹையர் செகண்டரி வந்து செலக்ட் பண்ணுங்க. நேம் ஆஃப் தி போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன், உங்க போர்டை வந்து செலக்ட் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன். குவாலிஃபையிங் எக்ஸாம் ஸ்டடி பிளேஸ், எந்த ஸ்டேட்ல +2 படிச்சீங்களோ அந்த ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணுங்க. ப்ரொஃபஷனல் கோர்சஸ் படிச்சுட்டு இருக்கீங்களா இல்ல கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, அப்ளிகபிள்னா எஸ் இல்லைன்னா நோக்கு செலக்ட் பண்ணுங்க. குரூப் கோடு, உங்க +2 குரூப்புக்கு கரஸ்பாண்டிங் கோடு வந்து என்ட்ரி பண்ணுங்க. குவாலிஃபைடு இயர், எந்த இயர்ல +2 பாஸ் பண்ணீங்களோ அந்த இயர் வந்து செலக்ட் பண்ணுங்க. ஹையர் செகண்டரி பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 10 டிஜிட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எக்ஸாக்ட்லி மார்க் ஷீட்ல இருக்கிற மாதிரி என்ட்ரி பண்ணுங்க. நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணியிருந்தா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் செலக்ட் பண்ணுங்க, இல்லனா அப்ளிகபிள் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்க. இப்போ +2 மார்க்ஸ் டீட்டெயில் வந்து என்ட்ரி பண்ணணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும், அதாவது சப்ஜெக்ட் நேம், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எக்ஸாம் மந்த், எக்ஸாம் இயர், மேக்ஸிமம் மார்க், அப்டைனட் மார்க், இங்கிலீஷ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ், பாட்டனி, ஜுவாலஜின்னு மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அந்த மாதிரி மார்க்ஸ் வந்து என்ட்ரி பண்ணுங்க. மேக்ஸிமம் மார்க் 100னா 100 தான் என்ட்ரி பண்ணணும். அப்டைனட் மார்க் எக்ஸாக்டா மார்க் ஷீட்ல இருக்கிற மார்க்கை தான் என்ட்ரி பண்ணணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை விட மார்க் மிஸ்டேக் தான் பெரிய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். ஸோ மார்க் என்ட்ரி பண்ணும்போது 2 தடவை வெரிஃபை பண்ணுங்க. ஃபைனல் ரிமைண்டர், அகடாமிக் டீட்டெயில் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் ஒவ்வொரு தடவையும் ஃபுல் பேஜை வெரிஃபை பண்ணுங்க. ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், மார்க் எல்லாமே கரெக்டானு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சேவ் அண்ட் ப்ரொசீஜர் பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட் வர செக்ஷன் தான் அடிஷனல் இன்ஃபர்மேஷன். இந்த செக்ஷன்ல தான் உங்களுடைய பர்சனல் பேக்ரவுண்ட், நேட்டிவிட்டி, இன்கம், குவாட்டா ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணணும். ஒவ்வொரு ஃபீல்டையும் அபிஷியல் டாக்குமெண்ட் பேஸ் பண்ணி தான் ஃபில் பண்ணணும். முதல்ல இந்த டீட்டெயில் ஃபில் பண்ணுங்க. உங்களுடைய லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணுங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், +2 படிச்ச மீடியம் தமிழா இல்ல இங்கிலீஷான்னு செலக்ட் பண்ணுங்க. பேரண்ட் ஆக்குபேஷன், உங்களுடைய அப்பா இல்ல கார்டியன் ஆக்குபேஷனை சூட்டபிள் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. ஆனுவல் இன்கம் ஆஃப் பேரண்ட் அண்ட் கார்டியன், இன்கம் சர்டிபிகேட்ல இருக்கிற ஆனுவல் இன்கம் ரேஞ்சை தான் செலக்ட் பண்ணணும். சிவிக், நேட்டிவ், கார்பரேஷன் அல்லது முனிசிபாலிட்டி, டவுன் பஞ்சாயத்து இல்ல வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு உங்க நேட்டிவ் ஏரியாவுக்கு கரெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. சிவிக் ஏரியா ஆஃப் தி லாஸ்ட் ஸ்கூல் ஸ்டடீஸ், நீங்க கடைசியா படிச்ச ஸ்கூல் எந்த சிவிக் ஏரியாவில் இருந்துச்சுன்னு அதை செலக்ட் பண்ணுங்க. உங்க நேட்டிவ் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணுங்க. நேட்டிவிட்டி சர்டிபிகேட் நம்பர் இருந்தா எக்ஸாக்டா என்ட்ரி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் டீட்டெயில், அடுத்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் டியூஷன் ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஆப்ஷன் வரும். நீங்க ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்னா மட்டுமே எஸ் செலக்ஷன் பண்ணுங்க. ஆல்ரெடி உங்க பிரதர் இல்ல சிஸ்டர் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணியிருந்தால் அதுக்கு கீழே இருக்கிற ஆப்ஷனை எஸ்ன்னு செலக்ட் பண்ணுங்க, இல்ல நோன்னு செலக்ட் பண்ணுங்க. சர்டிபிகேட் சப்போர்ட் இருந்தா மட்டுமே எஸ் செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கோட்டா செக்ஷன், இந்த செக்ஷன் தான் ரொம்பவே முக்கியம். இப்போ அப்ளிகேஷன் கோட்டா செக்ஷன் வரும். டிஃபால்ட்டா கவர்மெண்ட் கோட்டான்னு செலக்ட் ஆகியிருக்கும். நீங்க ஆல்ரெடி கவர்மெண்ட் கோட்டாவில் அப்ளை பண்ணியிருந்தால் அப்ளிகேஷன் ஃபீஸ் எடுத்துட்டீங்கன்னா 500 rupees. மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ண விரும்பினா அதையும் டிக் பண்ணுங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ் 1000 rupees. ரெண்டுமே அப்ளை பண்ண டோட்டலா அப்ளிகேஷன் ஃபீஸ் எடுத்துட்டீங்களா 1500. பார்டர் மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கு 2 கோட்டாவுக்கும் அப்ளை பண்றது சேஃப் ஆப்ஷன்.
அதனால கவுன்சிலிங்ல அதிக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸ்பெஷல் கேட்டகரிஸ் அடுத்த சில அடிஷனல் ஆப்ஷன் வரும். NRI கோட்டா, லிங்குவிஸ்ட் மைனாரிட்டி கேட்டகரி, ரீஜனல் மைனாரிட்டி கேட்டகரி. உங்களுக்கு அப்ளிகபிள்னா மட்டுமே எக்ஸ் செலக்ட் பண்ணுங்க. எஸ் செலக்ட் பண்ணினா அதுக்கு ரெக்யூர்ட் டாக்குமெண்ட், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண வேண்டியது கம்பல்சரி. அப்ளிகபிள் இல்லைன்னா நோ செலக்ட் பண்ணுங்க. ஃபைனல் ரிமைண்டர், இந்த பேஜில் ஃபில் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒன்ஸ் வெரிஃபை பண்ணுங்க. இன்கம், நேட்டிவிட்டி, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், கோட்டா செலெக்ஷன் எல்லாமே கரெக்டானு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சேவ் அண்ட் ப்ரொசீஜர் பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட் வர செக்ஷன் தான் ரீஃபண்ட் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில். இந்த செக்ஷன் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்க கவுன்சிலிங் டைம்ல செக்யூரிட்டி டெபாசிட் வந்து பே பண்ணுவீங்க. அந்த செக்யூரிட்டி டெபாசிட் பார்த்தீங்கன்னா இந்த சேம் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகும். அதனால பேங்க் டீட்டெயில் என்ட்ரி பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். நெக்ஸ்ட் வர செக்ஷன் தான் போட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட். இந்த ஸ்டெப்ல தான் போட்டோ, சிக்னேச்சர், தம்ப் இம்ப்ரெஷன் மட்டும் இல்லாம ரெக்யூர்ட் டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். முதல்ல இமேஜ் ஃபைல் வந்து அப்லோட் பண்ணுங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அதனுடைய ஃபார்மேட் எடுத்துக்கிட்டீங்களா CPG ஃபார்மேட்ல இருக்கணும். 5 KB to 100 KBக்குள்ள இருக்கணும். போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ எடுத்துக்கிட்டீங்களா CPG ஃபார்மேட்ல 100 KB to 300 KBக்குள்ள இருக்கணும். சிக்னேச்சர் எடுத்துக்கிட்டீங்களா CPG ஃபார்மேட்ல 10K to 40 KB வரைக்கும் இருக்கணும். லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் எடுத்துக்கிட்டீங்களா CPG ஃபார்மேட்ல 10 KB to 50 KBக்குள்ள இருக்கணும். அடுத்து ரெக்யூர்ட் டாக்குமெண்ட் எல்லாம் PDF ஃபார்மேட்ல அப்லோட் பண்ணணும். SLC மார்க் ஷீட், +2 மார்க் ஷீட், ஹையர் செகண்டரிஸ் மார்க் ஷீட், டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட், NEET UG 2026 அட்மிட் கார்டு, ஆதார் கார்டு, பர்த் சர்டிபிகேட் இப் அப்ளிகபிள்னா, நேட்டிவிட்டி சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட், பேரண்ட் ID ப்ரூஃப், எலிஜிபிள் சர்டிபிகேட், அப்ளிகபிள் கேண்டிடேட் ஒன்லி. இம்பார்ட்டன்ட் நோட், ஒரு டாக்குமெண்ட்டுக்கு மல்டிபிள் பேஜ் இருந்தா எல்லா பேஜையும் மெர்ஜ் பண்ணி ஒரே PDF ஃபைல அப்லோட் பண்ணுங்க. ஒரு PDF ஃபைல் சைஸ் எடுத்துக்கிட்டீங்களா 3 MBக்கு கீழே இருக்கணும். எல்லா இமேஜும் டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ண பிறகு ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் ப்ரிவியூ அண்ட் சப்மிஷன் செக்ஷனுக்கு மூவ் ஆகலாம். போட்டோ அண்ட் டாக்குமெண்ட் அப்லோட் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் அப்ளிகேஷன் ப்ரிவியூ பேஜ் ஓப்பன் ஆகும். இங்க நீங்க ஃபில் பண்ணின எல்லா டீட்டெயிலும் ஒன்ஸ் நல்லா வெரிஃபை பண்ணுங்க. ஏதாவது மிஸ்டேக் இருந்து எடிட் அப்ளிகேஷன் ஆப்ஷனை யூஸ் பண்ணி கரெக்ஷன் பண்ணிக்கலாம். எல்லா டீட்டெயிலும் கரெக்டானு கன்ஃபார்ம் பண்ணிற அப்புறம் பேமெண்ட் செக்ஷனுக்கு ப்ராசஸ் பண்ணுங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை UPI அல்லது நெட் பேங்கிங், டெபிட் கார்டு இல்ல கிரெடிட் கார்டு மூலமா செக்யூரா பே பண்ணலாம். முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆன அப்புறம் அப்ளிகேஷன்ல எந்த டீட்டெயிலுமே எடிட் பண்ண முடியாது. அதனால பேமெண்ட் பண்ண முன்னாடி ஒவ்வொரு டீட்டெயிலும் 2 தடவை வெரிஃபை பண்ணிட்டு தான் ஃபைனல் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க.